Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிற Supplementary reader A dilemma written by Silas, Weir, Mitchell. இதில் dilemma அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெட்டை சிந்தனை அர்த்தம். டை அப்படின்னா ரெண்டு, லெமானா ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெட்டை சிந்தனை அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இந்த லெசனில் வந்துட்டு இந்த ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு ஒரு டிலமா இருக்கும், அதாவது ரெண்டு சிந்தனை இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத அந்த ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. I was just 37 when my uncle Philip died. என்னோட அங்கிள் பிலிப் இறக்குறப்போ எனக்கு வயது 37 அப்படின்னு சொல்லி நரேட்டர் சொல்கிறாரு. 37. A week before that event he sent for me, and here let me say that I had never set eyes on him. அதாவது அவர் இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருனா இவரை பார்க்கணுன்னு கூப்பிட்டு வர்றாராம். அதனால் நரேட்டர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவரை பார்க்கணுன்னு பெருசாக இது வரைக்கும் விரும்பினதே கிடையாது அப்படிங்கிறாரு. ஐ ஹேட் நெவர் செட் ஐஸ் ஆன் ஹிம்னா அவரை கண்டுக்கிட்டதே இல்லை நான் இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஹீ ஹேட்டட் மை மதர் பட் ஐ டு நாட் நோ வை. அவருக்கு நரேட்டரோட அம்மாவை சுத்தமாக பிடிக்காதான், அதனால் ஏன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிறாரு. ஷீ டோல் மீ லாங் பிஃபோர் ஹிஸ் லாஸ்ட் இல்னஸ் தட் ஐ நீட் எக்ஸ்பெக்ட் நத்திங் ஃப்ரம் மை ஃபாதர்ஸ் பிரதர். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அவரோட உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட வந்துட்டு எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க அம்மா. ஃபாதர்ஸ் பிரதர்னால் அங்கிள் பிலிப்னா அவரோட ஃபாதரோட பிரதர் தான் அங்கிள் பிலிப், அவர் தான் சாக போகிறாரு. இப்போ அவர்கிட்ட எதுவுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹீ வாஸ் அன் இன்வென்டர் அண்ட் ஏபிள் அண்ட் இன்ஜீனியஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் and had much money by his improvement in turbine wheel. ஸோ அவர் வந்துட்டு இன்வென்டர் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இன்ஜீனியஸ் அப்படின்னா ரொம்ப அறிவாளி அவர், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரு. ஸோ அவருக்கு எப்போ அதிகமாக பணம் கிடச்சிருக்கு அப்படின்னா அவர் என்னத்தை கண்டுபிடிக்கிறப்பனா டர்பைன் வீலில் ஒர்க் பண்ணுறப்ப தான் அவருக்கு வந்துட்டு அதிகமாக பணம் சேர்ந்துருக்கு. He was a bachelor, lived alone, cooked his own meals and collected precious stones, especially rubies and pearls. அவர் ஒரு பேச்சுலர், அவருக்கு கல்யாணம் ஆகலை, அவர் ஒரு பேச்சுலர், அவர் தனியாக தான் வாழ்கிறாரு. அவரோட சாப்பாடு அவரே சமைச்சு சாப்பிட்டுப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா அரிய வகை கற்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அவர் கலெக்ட் பண்ணுவாராம். எதுனா ரொம்ப முக்கியமாக வந்துட்டு ரூபி, முத்து, இது ரெண்டையுமே வந்துட்டு அவர் ரொம்ப கலெக்ஷனாக வந்துட்டு அவர் யோசித்து அதை ரொம்ப கலெக்ட் பண்ணுறாரு. From the time he made his first money he had this mania. இல்லை மேனியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்து மேலே அதிகமாக ஆர்வமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது. ஸோ அவர் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவருக்கு பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார்ல, அப்போலேருந்தே அவருக்கு இந்த பழக்கம் இருக்குது. எப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி சேர்த்து வைக்கிறதுல அவருக்கு ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. As he grew richer, the desire to possess rare and costly gems became stronger. ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் வளர என்ன ஆகுது, அதாவது வளர இந்த சென்ஸ் அவர் வந்துட்டு பணக்காரர் ஆக அவருக்கு இந்த மாதிரியான காஸ்ட்லியான ஜெம்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் அவருக்கு வந்துருச்சு. When he bought a new stone, he carried it in his pocket for a month and now and then took it out and looked at it. ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் ஒவ்வொரு புதுக்கல்லும் வாங்குறப்ப என்ன பண்ணுவார்னா அவர் பாக்கெட்லேயே போட்டு அதை சுற்றிட்டே இருப்பாராம். ஒரு மாதம் ஃபுல்லாக அது எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவாராம். அப்பப்போ எடுத்து பார்த்துப்பாராம், மறுபடியும் உள்ளே வச்சுருவாராம். ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணிகிட்டே இருக்காரு. Then it was added to the collection in his safe at the trust company. அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, அது ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அந்த ஸ்டோனை வந்துட்டு கலெக்ஷன்ஸ், அதாவது நிறைய சேர்த்து வச்சுருக்காருல, அதை வந்துட்டு ஒரு ட்ரெஸ் கம்பெனியில் வந்துட்டு சேஃபாக வச்சுப்பாராம். At the time he sent for me, I was a clerk and poor enough. Remembering my mother's word, his message gave me, his sole relative, no new hopes, but I thought it best to go. அவர் வந்துட்டு கூப்பிட்டு விட்டப்போ இவர் வந்துட்டு ஒரு கிளர்க்காக வேலை பார்த்துட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் அதிகமாக பணக்காரவங்களும் இவங்க இல்லை. ஸோ கிளர்க் வேலைன்னு பார்க்குறப்போ ஒரு நார்மல் ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு தான் அவருக்கு சம்பாத்தியம் இருக்கும். ஸோ அவங்க அம்மா சொன்னதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. என்னென்னா அவர் வந்துட்டு நமக்கு ஒரே ரிலேட்டிவ், அவர் மேலே எந்த நம்பிக்கை வைக்காத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. சரி, இப்போ என்ன தான் நடக்கிறதெல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. When I sat down by his bedside, he began with a malicious grin. இல்லை malicious அப்படின்னா என்ன அர்த்தம்னா மலீஷியஸ்னு சொல்லலாம், மலிஷியஸ்னு சொல்லலாம்.
ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இவர் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு மாதிரி அதாவது ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி சிரிக்கிறாரு. ஸோ அவரோட நேச்சரே அப்படி தான் இருக்குது போல். மலிஷியஸ்னால் என்ன அர்த்தம்னா மற்றவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி. கிரின் அப்படின்னா சிரிக்கிறது. ஐ சப்போஸ் யூ திங்க் மீ க்யூர், ஐ வில் எக்ஸ்பிளைன். இல்லை க்யூர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆடு. ஸோ என்ன யோசிக்கிறாருன்னா, நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்க, நான் வித்தியாசமானவன்னு சொல்லி நினைப்பீங்க. வாட் ஹீ சைட் வாஸ் சர்டன்லி க்யூர் இனஃப். நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியுமா, அதை கேட்டால் அதுவே இன்னும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. க்யூர்னா அப்படின்னா எப்படி சொல்லுது, ஸ்ட்ரேஞ்சானது, வித்தியாசமாக. அவர் பேசுனதை நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்றதும் என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது. என்னையே வந்து நீங்கள் ஸ்ட்ரேஞ்சாக நினைக்கிறீங்க, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் என்ன சொன்னார்னா, அவர் சொன்னது வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது அப்படிங்கிறாரு. ஐ ஹாவ் பீன் லிவிங் ஆன் அன் annuity into which I put my fortune. In other words, I have been as to money concentric half of my life to enable me to be eccentric as I please the rest of it. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எதில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஆன்யூட்டி அப்படின்னா வருஷமாக பணம் கட்டுறது. ஸோ அதில் தான் வந்துட்டு வருஷமாக பணம் கட்டி இவரோட சொத்துக்கள்லாம் அவர் சேர்த்து வச்சுருக்காரு போல். இன்னும் சொல்லணுன்னா வந்துட்டு நான் ரொம்ப வந்துட்டு மணி மைண்டடாக இருந்திருக்கேன். மணி கான்சென்ட்ரிக் அப்படின்னா என்னோடய பணத்தை பற்றி, என்னோடய பாதி வாழ்க்கை ஃபுல்லாக வந்துட்டு நான் பணத்தை சுற்றியே நான் இருந்துட்டேன், பணத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருந்துட்டேன். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் எசென்ட்ரிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ அஸ் ஐ ப்ளீஸ் த ரெஸ்ட் ஆஃப் இட். நான் என்னோடய மிச்ச வாழ்க்கையை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாகவே வாழ்ந்துட்டேன், பாதி வாழ்க்கையே ஸ்ட்ரேஞ்சாகவே வாழ்ந்துட்டேன். அட்லீஸ்ட் இந்த வாழ்க்கையாவது கொஞ்சம் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. நவ் ஐ ரிப்பெண்ட் மை விக்கெட்னஸ் டு யூ ஆல். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நான் பண்ண வித்தியாசமான விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் விக்கெட்னஸ்னால் ஒரு மாதிரி கொடூரமாக நடந்துக்கிறது. உங்ககிட்ட நான் இப்போ ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன், அதுக்கு நான் மன்னிச்சிரு அப்படிங்கிறாரு. அண்ட் டிசையர் டு லிவ் இன் த மெமரி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி. இப்போ எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, என்னோடய குடும்பத்திலே அட்லீஸ்ட் ஒருத்தவங்களோட ஞாபகத்திலேயாவது நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு. யூ திங்க் ஐ ஆம் புவர் அண்ட் ஹாவ் ஒன்லி மை annuity. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நீ நினச்சிட்ருப்ப நான் வந்து ரொம்ப ஏழை, எனக்கு வந்துட்டு annuity மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்ருப்ப. யூ வில் பி ப்ராஃபிட்டபிளி சர்ப்ரைஸ்ட். I have never parted with my precious stone. They will be yours. நீ வந்துட்டு இப்போது ரொம்ப சந்தோஷப்படலாம். அதாவது ப்ராஃபிட்டபிள்னால் வந்துட்டு லாபம். இப்போ உனக்கு லாபம் கொடுக்குற மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாரு. என்னென்னா, நான் எப்பயுமே வந்துட்டு என்னோடய ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸை பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. ஆனால் இப்போ அதெல்லாம் யாருக்காகனா உனக்காக அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் இந்த ஸ்டோன்லாம் உனக்கு தான். யூ ஆர் மை சோல் ஹேர். இல்லை சோல் அப்படின்னா ஒரே, ஹேர்னால் வந்துட்டு சொத்தை வந்துட்டு, அதாவது நம்ம முன்னாடி வந்துட்டு நம்ம தாத்தாவோட சொத்து நம்மளோட அப்பாவுக்கு வந்திருக்கோம், அப்பாவோட சொத்து பசங்களுக்கு போகும். அந்த மாதிரி அந்த சொத்துக்கு உரிமையாளர் வந்துட்டு யாருன்னா, எனக்கு வேறு யாருமே இல்லை, நீ மட்டும்தான் அப்படிங்கிறாரு. ஐ ஷால் கேரி வித் மீ டு த அதர் வேர்ல்ட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் மேக்கிங் ஒன் மேன் ஹாப்பி. ஸோ இப்போ நான் செத்துட்டேன்னா நான் வேறு ஒரு உலகத்துக்கு போயிடுவேன், அட்லீஸ்ட் உனையாவது சந்தோஷப்படுத்திட்டேன் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியோடு நான் இன்னொரு உலகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சாக போகிறேன் அப்படிங்கிறாரு. நோ டவுட் யூ ஹாவ் ஆல்வேஸ் ஹேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஐ டிசையர் that you should continue to expect. My jewels are in my safe. There is nothing else left. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்போயுமே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்போடையே வந்துட்டு வாழ்ந்துட்டுருப்ப, எப்போயுமே ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த, இனிமேலும் நீ வந்துட்டு என்ன பண்ணணுன்னா இதே எதிர்பார்ப்போடையே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னோடய ஜுவல்ஸ்லாம் ரொம்ப சேஃபாக இருக்குது, என்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. Well, I thanked him. He grinned all over his lean face and said, "You will have to pay for my funeral." ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு நன்றி சொல்கிறாரு. நன்றி சொன்னோன்னே அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, லீன் ஃபேஸ், அதாவது வயசாகி அவர் மூஞ்சியெல்லாம் ஒடுங்கி போய் நோய்வாய்ப்பட்டு அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு முகம்லாம் சுருங்கிடும்ல, அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஃபியூனரல் அப்படின்னா என்னோடய இறுதி சடங்குக்கு நீ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாரு. I must say that I never looked forward to any expenditure with more pleasure than to what it would cost me to put him away in earth. As I rose to go, he said. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லியே ஆகணும். என்னென்னா,
இது வரைக்கும் நான் செலவு பண்ணதிலே வந்துட்டு எதுக்குமே இவ்வளோ சந்தோஷமாக செலவு பண்ணதில்லை. எப்படின்னா இவரை வந்துட்டு அந்த பூமிக்குள்ளே அனுப்புறது இருக்குல்ல, புதைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு செலவு பண்ணதை விட வேறு எதுக்குமே சந்தோஷமாக நான் செலவு பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சரி எந்திரிச்சு போகலான்னு சொல்லி எந்திரிக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, the rubies are valuable. They are in my safe at the trust company. Before you unlock the box, be very careful to read the letter which lies on top of it, and be sure not to shake the box. I thought this odd. Don't come back, it won't hasten things. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, ரூபீஸ் வந்துட்டு ரொம்ப விலை மதிப்புள்ளது, அது எங்கே இருக்குன்னா இப்போது ட்ரஸ்ட் கம்பெனியில் ரொம்ப சேஃபாக இருக்குது. நீ வந்துட்டு அந்த பாக்ஸை அன்லாக் பண்ணுறப்போ அதுக்கு மேலே ஒரு லெட்டர் இருக்குல்ல, அதை நீ கண்டிப்பாக வாசிக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த பாக்ஸை குளிக்கிறாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படி சொல்கிறது வந்துட்டு நரேட்டருக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது. உடனே என்ன சொல்கிறாருன்னா, சரி இப்போ நீ கிளம்புறல போ, நீ வந்துட்டு திரும்பி வராத, ஏன்னா நீ வந்தாலுமே வந்துட்டு இந்த ரூபீஸ் அந்த பணம்லாம் இப்போ உனக்கு கிடைக்காது. ஸோ நீ போகிறதுனா இப்போ நீ கிளம்புறல திரும்ப வந்துடாத, ஏன்னா நான் வேகமாக அந்த ரூபீஸ்லாம் அவன்கிட்ட கொடுக்க மாட்டேன், நான் செத்ததுக்கப்புறம் தான் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறாரு. He died that day next week and was handsomely buried. The day after, his will was found, leaving me his heir. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவர் அடுத்த வாரத்தில் இறந்து போயிடுறாரு. அடுத்த வாரத்தில் ஒரு நாள் இறந்து போயிடுறாரு. அவரை நல்ல முறையில் வந்துட்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. பரீட்னா புதைக்கிறது, அடக்கம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் கழித்து அடுத்த நாள் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அவர் வந்துட்டு இவரை சொத்துக்கு உரிமையாளராக விட்டுட்டு போயிடுறாரு. யாருன்னா நரேட்டரை. I opened his safe and found it nothing but an iron box. ஸோ அந்த சொத்து என்னென்னா, அவர் வந்துட்டு நல்லா மெதுவாக திறந்து பார்க்குறாரு. சேஃப்னால் வந்துட்டு இந்த லாக்கர் போல், ஏன்னா சேஃப்னு சொல்கிறாங்க. ஸோ அது லாக்கராக இருக்கும் மேபி. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே என்ன இருக்குன்னா, ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது. அயன் பாக்ஸ் இல்லை, இரும்பால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி இருக்குது. eventually of his own making. அதை யார் அந்த பெட்டியை உருவாக்கியிருக்காருனா இவர், ஏன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தானே. ஸோ அந்த பெட்டியை யார் உருவாக்கியிருக்காருனா இவர் தான். for he was skilled workman and very ingenious. ஏன்னா அவர் வந்துட்டு நல்ல வேலைக்காரர், அதுவும் இல்லாமல் ரொம்ப அறிவாளியும் கூட அப்படின்னு சொல்லி அவர் அங்கிள் பிலிப்பை நினைக்கிறாரு நரேட்டர். The box was heavy and strong, about 10 inches long, 8 inches wide and 10 inches high. அந்த பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப வலிமையாக இருக்குது. அது வந்துட்டு 10 inches வந்துட்டு 10 inch நீளம் இருக்கான், 8 inch அகலம் இருக்கான், அதோட ஹைட் வந்துட்டு ஒரு 10 inch இருக்கான். On it lay a letter to me, it ran this. அதுக்கு மேலே ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் என்ன எழுதிருந்தது அப்படின்னா, Dear Tom, this box contains a large number of very fine pigeon blood rubies and a fair lot of diamonds. One is blue, a beauty. ஸோ என்ன சொல்லியிருக்காரு, அன்புள்ள டாம், இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, வெரி ஃபைன்னா சின்ன பீஜியன் பிளட் ரூபீஸ் இருக்குது. பீஜியன் பிளட் ரூபீஸ்னால் மேபி பிளட் கலரில் இருக்கும் போல் அந்த ரூபீஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டைமண்ட்ஸும் இருக்குது. அது வந்துட்டு ஒன்று வந்துட்டு ப்ளூ கலர், அதுக்கு பேர் வந்துட்டு பியூட்டி அப்படிங்கிறாரு. There are hundreds of pearls, one of the famous green pearl, a necklace of blue pearls for which any woman would sell her soul or her affections. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அதில் ஒரு 100 முத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒன்று வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அது வந்துட்டு என்னென்னா க்ரீன் பேர்ல். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளூ பேர்ல் வச்ச நெக்லஸ் இருக்குது, அதாவது ப்ளூ கலர் முத்து வச்ச நெக்லஸ் இருக்குது. அதை பார்த்தா வந்துட்டு உமன் வந்துட்டு அவங்களோட சோலையே செல் பண்ணிடுவாங்க. அப்படின்னா அதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்களாம், அவங்களோட அன்பு எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுத்துருவாங்களாம். அந்த இதை பார்த்தா, அந்த பேர்லை பார்த்தா, அந்த ஜுவல்லரியை பார்த்தா அந்த அளவுக்கு அது வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் போல். ஐ தாட் ஆஃப் சூசன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நரேட்டர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல, அவங்களோட பேர் என்னென்னா சூசன். எனக்கு சூசன் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. I wish you to continue to have expectation and continuously to remember your dear uncle. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு நீ என்னை வந்துட்டு தொடர்ந்து எதிர்பார்த்துட்டே இருக்கணும், என்னை எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், உன்னோட அங்கிளை நீ எப்போயுமே ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன்னு அவர் எழுதியிருக்காரு. I would have left these stones to some charity, but I hate poor as much as I hate your mother's son. Yes, rather more.
அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம், சேரிட்டிக்கு கொடுத்துருக்கலாம், அதாவது யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் இவருக்கு வந்துட்டு புவர்னால் வந்துட்டு பணம் இல்லாமல் இருப்பாங்கள்ல, ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருக்கவங்கள பார்த்தாலே பிடிக்காதான். அதை விட வந்துட்டு யாரை வந்துட்டு ஹேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஐ ஹேட் யுவர் மதர் சென்ஸ்னால் இவர் தான் சொல்கிறாரு, டாமை தான் வந்துட்டு நான் ஹேட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். உனைய வந்துட்டு நான் அதை விட அதிகமாக ஹேட் பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வந்துட்டு புவராக இருக்கிறவங்கள விட வந்துட்டு இவனை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களை எப்படி நான் வெறுக்கிறேனோ அதே மாதிரி உன்னையும் வெறுக்கிறேன் அப்படிங்கிறாரு. The box contains an interesting mechanism. இந்த பாக்ஸ் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மெக்கானிசம் வச்சு தான் நீ ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு இன்ஜினியரில் ஸோ மெக்கானிசம்லாம் போட்டு வச்சுருக்கிறாரு. Which will act certainly as you unlock it and explode 10 ounces of my improved super sensitive dynamite. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்துட்டு நீ ரொம்ப கவனமாக திறக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க உள்ளே இருக்கிற என்னோடய டைனமைட் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பர் சென்சிட்டிவான டைனமைட் வந்து வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ அளவில் போட்டிருக்காருன்னா 10 ounces வந்துட்டு அளவில் நான் அதை போட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. No, to be accurate, there are only 9.5 ounces அப்படி சொல்கிறாரு. இல்லை, மேலும் அக்யூரேட்டாக சொல்லணும்னா 10 சொல்ல முடியாது, இன்னும் நம்ம அக்யூரேட்டாக சொல்லணும்னா எப்படின்னா ஒரு 9.5 ounces போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. Doubt me and open it and you will be blown to atoms. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் சந்தேகப்பட்டு நீ திறந்தேன்னு வச்சுக்குவேன், நீ என்ன ஆகுதுன்னா நீ வந்துட்டு அந்த ப்ளோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காற்று வந்துட்டு வீசும்ல, அதான் ப்ளோன். ஸோ நீ என்ன பண்ணுற, இதை வந்துட்டு என்னை சந்தேகப்பட்டு நீ இதை திறந்துட்ட அப்படின்னா, அதாவது சரியாக ஓப்பன் பண்ணலன்னா என்ன ஆகும்னா அது வந்துட்டு வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. Believe me and you will continue to nourish expectation which will never be fulfilled. ஸோ நீ என்ன நம்பணும் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இந்த எக்ஸ்பெக்டேஷனில் இருப்ப, அதை எப்பயுமே உன்னால் பூர்த்தி பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறாரு. As a considerate man, I counsel extreme care in handling the box. ஆனால் உன் மேலே எனக்கு ஒரு கன்சிடரேஷன் இருக்குது, உன் மேலே எனக்கு ஒரு இறக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்வேன்னா, இந்த பாக்ஸை வந்துட்டு ரொம்ப நீ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. டோன்ட் ஃபர்கெட் யுவர் அஃபெக்ஷனேட் அங்கிள். உன்னோட அன்புள்ள அங்கிளை மறந்துடாத அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர் முடியுது. ஆக்சுவலி வந்துட்டு இவர் உண்மையிலே இவரை பிடிச்சி கொடுத்தாரா, டாமை பிடிச்சி கொடுத்தாரா, இல்லை அவர் வெறுக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாருன்னு தெரில. எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் எப்படின்னா, ஒரு மனுஷன் வந்துட்டு தன் ரிலேட்டிவ் எவ்வளோ வெறுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தோணுது. I stood appalled. The key in my hand. Was it true? Was it a lie? I had spent all my savings on the funeral and was poorer than ever. இதில் appalled அப்படின்னா horrified. அவர் கையில் வந்துட்டு கீ இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு நிற்கிறாரு, பயந்த மாதிரி எந்திரிச்சு நிற்கிறாரு. இது உண்மையாக பொய்யான்னு தெரியலை. ஏன்னா இவர் வந்துட்டு ஃபியூனரலுக்காகவே இவரோட சேவிங்ஸ் எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டாராம். இப்போ முன்னாடி இருந்ததை விட இன்னும் அவர் ஏழை ஆகிட்டார். யார் தான் நரேட்டர். ரிமெம்பரிங் த ஓல்டு மேன்ஸ் ஆடிட்டி, his malice, his cleverness in mechanic art and the patent explosive which had helped to make him rich, I began to feel how very likely it was that he had told the truth in this cruel letter. இப்போ என்ன யோசிச்சு பார்க்குறாரு அப்படின்னா, அந்த ஓல்டு மேனோட ஆடிட்டினா வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது. அவர் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கிற, ஆடுனா நார்மலாக இல்லாமல் வித்தியாசமாக இருக்கிறது. மேலிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் கிளவர்னஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவர் அந்த மெக்கானிக் சம்மந்தப்பட்ட பொருட்களில் அவர் எவ்வளோ ஒரு அறிவு திறமையோடு இருக்கிறாரு அப்படின்றதும். பேட்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டி. பேட்டன்ட் எக்ஸ்ப்ளோசிவ் விச் ஹேட் ஹெல்ப்ட் ஹிம் டு மேக் ஹிம் ரிச். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோசிவ் கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு இவரை வந்துட்டு ரொம்ப பணக்காரராக ஆக்கியிருக்கு. ஐ பிகின் டு ஃபீல் ஹவு வெரி லைக்லி இட் வாஸ் தட் ஹீ ஹேட் டோல்ட் த ட்ரூத் இன் திஸ் க்ரூயல் லெட்டர். ஸோ அந்த லெட்டரில் வந்துட்டு அவர் உண்மையை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாரு. என்ன உண்மைன்றதை கீழே பார்ப்போம். ஐ கேரிட் த அயன் பாக்ஸ் அவே டு மை லாட்ஜிங், செட் இட் டவுன் வித் கேர் இன் அ க்ளோசெட், லேட் த கீ ஆன் இட் அண்ட் லாக் த க்ளோசெட். ஸோ என்ன ஆகுதுன்னா அவரோட லாட்ஜிங்க்கு அந்த அயன் பாக்ஸை எடுத்துகிட்டு போகிறாரு, அவரோட க்ளோசெட் கிட்டே எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த கீயை வைக்கிறாரு, வச்சுட்டு அந்த க்ளோசெட்டை லாக் பண்ணிடுறாரு. Then I sat down as it hopeful and began to
exert my ingenuity upon ways of opening the box without being killed. There must be a way. இதில் எக்ஸர்ட் அப்படின்னா என்னதுன்னா அப்ளை பண்ணுறாரு. இன்ஜென்யூட்டி அப்படின்னா அவரோட அறிவுத்திறமையை வச்சு இவர் என்ன பண்ணுறாரு, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு உட்காந்து ரொம்ப நம்பிக்கையோட. ஆனால் இவர் வந்துட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, சாகாமே அந்த பாக்ஸை திறந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை சாகாமே அந்த பாக்ஸை திறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறாரு. ஏன்னா அந்த பாக்ஸ் வெளியில் டைனமைட் இருக்கும். அந்த டைனமைட்டை வந்துட்டு நம்ம சேஃபாக ரிமூவ் பண்ணலைன்னா அது வந்துட்டு வெடிச்சிடும் போல். ஸோ அதை தான் வந்துட்டு இவர் ரொம்ப சேஃபாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. After a week of vain thinking, I bethought me one day that it would be easy to explore the box by unlocking it at a safe distance. I arranged a plan with the wires, which seemed as if it would answer. ஸோ ஒரு வாரங்க அப்புறம் என்ன யோசிக்கிறாருன்னா, அவருக்குள்ளே என்ன யோசிச்சுக்கிறாரு அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். எப்படின்னா கொஞ்சம் தூரமாக வச்சு இது பண்ணிக்கலாம். எப்படின்னா அந்த வயரோட கனெக்ட் பண்ணி ஏதோ பிளான் பண்ணியிருக்காரு. வயரை வந்து தூரத்துலேருந்து அதை இழுத்து மூவ் பண்ணோம்னா அது வெடிச்சிரும், அதில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. பட் when I reflected on what would happen when the dynamite scattered the rubies, அப்படி யோசிக்கிறாரு. ஆனால் அது ஒருவேளை அந்த டைனமைட் வெடித்து உள்ளே இருக்க ரூபீஸ்லாம் வந்துட்டு சதறிடுச்சுன்னா என்ன பண்ணுறனோ யோசிக்கிறாரு. I knew that I should be none the richer. For hours at a time I sat looking at the box and handling the key. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை வந்துட்டு இது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்துட்டு என்ன ஆக முடியாது, பணக்காரரே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணுறாரு யோசிக்கிறாரு. லுக்கிங் அட் த பாக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் த கீ. ஸோ அந்த பாக்ஸே வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு, அந்த கீயை எப்படி வந்துட்டு சொல்லி திறக்கிறது அப்படின்ட்டு. அட் லாஸ்ட் ஐ ஹங் த கீ ஆன் மை வாட்ச் கார்ட். ஸோ இந்த கீயை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவர் யோசிச்சிட்டே இருக்கிறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, வாட்ச் கார்டுனா நம்ம சாவி தொங்க போட்டுருப்போம்ல, அங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இவர் கீயை தொங்க போகிறாரு. பட் தென் இட் அக்வர்ட் டு மீ தேட் இட் மைட் பி லாஸ்ட் ஆர் ஸ்டோலன். ஸோ அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒருவேளை இந்த கீ யாராவது திருடிட்டாங்கன்னா தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ட்ரெட்டிங் திஸ் ஐ hid it, fearful that someone might use it to open the box. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அதை ஒழிச்சு வைக்கிறாரு. ஏன்னா வேறு யாராவது இந்த பாக்ஸை தந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் ஒழிச்சு வைக்கிறாரு. This state of doubt and fear lasted for weeks until I became nervous and began to dread that some accident might happen to that box. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு திடீர்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தேகம், பயம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இதை நம்ம யாராவது வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி அவரோட ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இந்த பாக்ஸுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, இந்த திடீர்னு இந்த பாக்ஸுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிறது தான் அவர் சிந்தனையில் ஓடிட்டே இருக்குது. A burglar might come and boldly carry it away and force it open and find it was wicked fraud of my uncle's. ஸோ என்ன சொல்லுவான்னா, பர்க்லர் அப்படின்னு என்னதுன்னா ராபர். ஸோ இங்கேருந்து ஏதாவது திருடன் வந்துட்டு இதை திருடிட்டு போயிடுவான், போல்டாக எடுத்துகிட்டு வந்து போய் திருடிட்டு போயிடுவான். அப்புறம் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி இது வந்துட்டு எங்கள் அங்கிளோட ஒரு ஃப்ராடுத்தனன்றதை கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இட் வாஸ் அ விக்கட் ஃப்ராட் ஆஃப் மை அங்கிள்ஸ். ஸோ மேபி என்ன சொல்கிறாருன்னா, அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் கூட அப்படிங்கிறாரு. ஏன்னா இவனை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக ஏமாத்துறதுக்காக கூட வச்சுருக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ஒருத்தருடைய வந்துட்டு திருடி எடுத்துகிட்டு போய் கண்டுபிடிச்சிருவான்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். ஸோ அவர் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாரு. இது லிட்ரலாக வந்துட்டு ரீசனபிளாக இல்லை, வித்தியாசமாக யோசிக்கிறாரு. Even the rumble and vibration caused by the heavy vans in the street became at last a terror. ஸோ ரம்பிள்னால் வந்துட்டு குலுங்குறது, வைப்ரேஷன், ஏதாவது சவுண்ட் ஏதாவது வந்தாலே பக்கத்தில் வேன் போச்சுன்னா, நமக்கு ட்ரெயின் போச்சுன்னா ஒரு மாதிரி ஷேக் ஆகும்ல, அது கூட அவருக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்கான். First of all, my salary was reduced and I saw the marriage was out of question. ஸோ இவருக்கு இது மேலேயே ஞாபகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, இவரோட சம்பளமும் குறைஞ்சி போயிடுது. இவருக்கு கல்யாணம் வந்துட்டு ஒன்று நடக்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. In my despair, I consulted Professor Clinch about my dilemma and as to some safe way of getting at the rubies. He said that if my uncle had not lied, there was none that would not ruin the stone, especially the pearls, but that it was a silly tale and altogether incredible. ஸோ இவர் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனில் யாரை கன்சல்ட் பண்ணுறாருன்னா, ப்ரொஃபஸர் கிளின்ச்சை கன்சல்ட் பண்ணுறாரு. எப்படின்னா பிறக்கலாமா வேணாமான்னு ஒரு இதுலேயே இவர் இருக்கிறார்ல, அதில் வந்துட்டு இது பண்ணுறாரு.
அவர் என்ன சொல்கிறாருன்னா as to some safe way of getting the rubies. அவர்கிட்ட நம்ம எப்படி வந்துட்டு இந்த ரூபீஸை எப்படி சேஃபாக எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அங்கிள் மட்டும் பொய் சொல்லாமல் இருந்திருந்தார் அப்படின்னா, அவர் சொன்னது வந்துட்டு பொய்யா இல்லாமல் இருந்துச்சுன்னா, இது ரூபீஸ் வந்துட்டு எதுவுமே பண்ணாது, ரூபீஸ் எதுவுமே நடக்காது, இந்த பேர்ல்ஸுக்கு எதுவுமே ஆகாது, ஏன்னா அது வந்துட்டு சும்மா ஏதோ கதை கட்டி விட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதை வந்துட்டு நல்லா இருக்குது, கதை கட்டி விட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் உங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கல்ல, சரி இதை நீங்கள் திறந்து எடுத்து கொடுங்க, நான் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரூபியை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாரு. டாக்டர் Schaff, my uncle's doctor, believed that old man's letter and added a caution, which was entirely useless, for by this time I was afraid to be in room with the terrible box. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மிஸ்டர் ஷாஃப் அப்படிங்கிறவரை பார்க்குறாரு, அவர் அங்கிளோட டாக்டர் போல். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எழுதுனது உண்மையாக தான்ப்பா தம்பி இருக்கும், இது எதுக்கும் நீ தைரியமாச்சு, நீ இதுக்கும் நீ பத்திரமா இருந்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அது வந்துட்டு அவர் சொன்னது எதுவுமே இவருக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியுது. ஆனாலுமே கூட அந்த பாக்ஸோடு அவர் ரூமில் இருக்கிறதுக்கே பயமாக இருக்கான், ரூமில் வச்சுக்கிறதுக்கே அவர் பயமாக இருக்குன்னு சொல்கிறாரு. At last the doctor kindly warned me that I was in danger of losing my mind with too much thought about my rubies. இந்த டாக்டர் வேற எதுவும் சொல்கிறாரு, என்னென்னா வார்ன் பண்ணுறாரு, நீங்கள் வந்துட்டு இது மேலேயே இருக்கிற கவனத்தை செலுத்தி உங்களோட விஷயத்தை நீங்கள் இழந்துக்கிட்டே இருக்கிறீங்க, ரூபி மேலேயே தான் உங்கள் கவனம் இருக்குது, உங்களோட மைண்டை நீங்கள் இழந்துகிட்டே போகிறீங்க, உங்கள் மைண்டில் வேறு சிந்தனையே இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் ஐ டிட் நத்திங் எல்ஸ் பட் கண்ட்ரைவ் வைல்ட் பிளான்ஸ் டு கெட் தம் சேஃப்லி. இதில் கண்ட்ரைவ் அப்படின்னா கிரியேட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வேறு எதுவுமே பண்ணல, எப்படியாவது இந்த ரூபீஸை பத்திரமா வெளியே எடுக்கணும், அது மட்டும் தான் அவரோட ஒரே வேலையாக இருந்திருக்கு. I spent all my spare hours at one of great libraries reading about dynamite. ஸோ இவரோட மிச்ச நேரம்லாம் என்ன பண்ணுறாருன்னா, லைப்ரரிஸ் போய் டைனமைட்டை பற்றி ரீட் பண்ணுறதுலையே பாதி நேரத்தை இவர் செலவழிக்கிறாரு. Indeed, I talk of it until the library attendants believe me a lunatic or a dynamite fiend, declined to humor me and spoke to the police. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த லைப்ரரியில் உட்காந்து டைனமைட்டை பற்றியே வாசிச்சுட்டே இருக்கிறாரா. ஸோ என்ன பண்ணுறாரு, அதை பற்றி அங்கே லைப்ரரி அட்டெண்டன்ட்டையும் பேசுகிறாரு. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இவர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பைத்தியக்காரன் நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லைனா டைனமைட் ஃபைன் என்ன அர்த்தம்னா, அதாவது ஏதோ ஒரு டைனமைட்டை வச்சு ஏதோ பெரிய ப்ராப்ளத்தை உண்டாக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு இவருக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க போலீஸ்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. I suspect that for a while I was shadowed as a suspicious and possibly criminal. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இது முன்னாடி கணிச்சிடுறாரு. ஸோ என்னை எல்லாருமே வந்துட்டு ஒரு கிரிமினலாக நினச்சிட்ருக்காங்க போல், கிரிமினல் கேரக்டர் மாதிரி நினச்சிட்ருப்பாங்க போல் அப்படிங்கிறத இவர் நினைக்கிறாரு. ஏன்னா இவர் டைனமைட்டை பற்றி பேசுகிறாருல. ஸோ அவங்கள பார்த்தோன்னே சரி நம்ம கிரிமினலாக நினச்சிட்ருக்காங்க இவங்க எல்லாருமே அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சிருது. I gave up the libraries and becoming more and more fearful, set my precious box on down pillow for fear for its being shaken, for at this time even the absurd possibility of its being disturbed by an earthquake troubled me. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இவர் இனிமேல் இந்த லைப்ரரிக்கே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாரு. இப்போ வந்துட்டு அவரோட பயம் வந்துட்டு இன்னும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா அந்த பாக்ஸை வந்துட்டு எங்கே வச்சுருக்காரு அப்படின்னா, பில்லோ கடையில் வச்சுருக்காரு. ஏன்னா இது குலுங்கிருச்சு அப்படின்னா குலுங்கிரும், எப்படியாவது குலுங்கிருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருக்குது. அப்சர்ட் அப்படின்னா வித்தியாசமான. ஸோ இப்போ திடீர்னு எர்த்துக்குவாக் வந்து இது வந்துட்டு குலுங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ திடீர்னு நம்ம யோசிப்போம்ல, இப்போ நம்ம திடீர்னு உட்காந்துட்டு இருக்கோம், இங்கேருந்து கீழே விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம்ல, அந்த மாதிரி இவர் ஓவர் திங்க் பண்ணுறாரு. I try to calculate the amount of shake needed to explode my box. ஸோ என்ன பண்ணுறாரு, சரி இவ்வளோ தடவை குலுக்குனா தான் வந்துட்டு இந்த பாக்ஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகும் அப்படிங்கிறதையும் கூட அவர் கால்குலேட் பண்ணி வைக்கிறாரு. The old doctor, when I saw him again, begged to give up all the thought of the matter, and I felt how completely I was slave of one despotic idea. I tried to take the good advice thus given me. ஸோ என்ன ஆகுதுன்னா, டெஸ்பாட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்த டைரனிக்கல்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமாக பண்ணுறது. அந்த டாக்டர் வந்துட்டு மறுபடியும் இவரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இவர்கிட்ட கெஞ்சுறாரு, நீ இந்த விஷயத்தை விட்டுரு. ஏன்னா இவர் வந்துட்டு ஃபுல்லாக அதுக்கே அடிமையாயிட்டார், இந்த ஐடியாவுக்கே அடிமையாயிட்டார். ஐ ட்ரை டு டேக் த குட் அட்வைஸ் தஸ் கிவ் மீ. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இந்த அட்வைஸை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு, அங்கிளோட டாக்டர் கொடுத்த அட்வைஸை.
Unhappily, I found soon after between the leaves of my uncle's Bible a number of list of stones with their cost and much beside. ஸோ என்ன பண்ணுறாரு, இனிமேல் நம்ம இதை பற்றி யோசிக்க வேணாம்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, லீவ்ஸ் அப்படின்னா இலைகள். பைபிளில் அவரோட அங்கிளோட பைபிளில் சில இலைகள் இருக்குது. அதில் வந்துட்டு இலைகள் மேபி பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு லீவ்ஸில் அவர் எழுதி வச்சுருக்கலாம். அதில் வந்துட்டு அவர் என்னென்ன ஸ்டோன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் அதோட காசு என்னங்கிறதையும் அவர் எழுதி வச்சுக்கிறாரு. இட் வாஸ் டேட்டட் 2 years பிஃபோர் மை அங்கிள்ஸ் டெத். ஸோ அதில் என்ன எழுதிருக்குன்னா, அதோட டேட்டு வந்துட்டு இங்கே இப்போ லீவ்ஸ்னால் மேபி ஏதாவது பேப்பர் தான், அது வந்துட்டு அவங்க அங்கிள்ஸ் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டு போட்டு எழுதியிருக்கு. மெனி ஆஃப் த ஸ்டோன்ஸ் வேர் வெல் நோன் அண்ட் தேர் எனாமஸ் வேல்யூ அமேஸ்ட் மீ. ஸோ எல்லாமே ஸ்டோன்ஸுமே இவருக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோனாக தான் இருக்குது. அதோட எனாமஸ் வேல்யூனா அதோட அவ்வளோ காஸ்ட்லியான அந்த வேல்யூ வந்துட்டு இவரை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. Several of the rubies were described with care and curious histories of them were given in detail. ஸோ இதில் ரூபீஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே எப்படி பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுமே இந்த டீட்டெயில்ஸ் ஹிஸ்ட்ரி. இந்த ஒரு ரூபி இங்கேருந்து இப்போ நம்ம சொல்லுவோம் கோஹினூர் டைமண்ட் எங்கே இருக்குது, இப்போ இங்கிலாந்தில் இருக்குது, அது நம்ம ஊரை சேர்ந்ததுன்னு சொல்லுவோம்ல. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும், அது வந்துட்டு இந்தியாவை சேர்ந்ததுன்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூபிள் பொருளுக்கும் பின்னாடியும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியும் அதில் எழுதப்பட்டிருக்கு. One was said to be the famous sunset ruby which had belonged to Empress Queen Maria Theresa. ஸோ அந்த ரூபியில் ஒரு ரூபி இருக்குது, அதுக்கு பேர் என்ன, சன்செட் ரூபி. அது யாரோட அதோட உரிமையாளர் யாருன்னா எம்ப்ரஸ் குவீன் மரியா தெரேசா அப்படிங்கிறவங்க தான் அதோட அந்த ரூபியோட ஓனர், அதாவது ஃபஸ்ட்டு ஓனர். One was called the blood ruby, not as was explained because the color, but on account of the murder it has occasioned. இன்னொரு ரூபி இருக்குது, அது வந்து என்ன பேர்னா பிளட் ரூபி. ஸோ வந்துட்டு பிளட் ரூபி அப்படிங்கிறது என்னென்னா எதனாலனா அதோட அதிகமாக அதை பற்றி சொல்லனாலுமே அதோட கலர் வந்துட்டு ரெட் கலரில் இருக்குது. அதுவும் இல்லாமல் அது வந்துட்டு நிறைய மர்டருக்கு, அந்த ரூபிக்கும் மர்டருக்கும் வந்துட்டு நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நவ் ஆஸ் ஐ ரீட் இட் சீம் அகெயின் டு த்ரெட்டன் டெத். ஸோ அதை வாசிக்க என்ன ஆகுதுன்னா அவருக்கு இனிமேல் சாவோட பயம் அதிகமாகிட்டே போகுதான். The pearls were described with care as an unequal collection. ஸோ அதுவுமே வந்துட்டு எப்படி எழுதியிருக்காங்கன்னா, அது வந்துட்டு ரொம்ப பேர்ல்ஸ் அந்த முத்துக்கள் வந்துட்டு ஒரு அன்ஈக்குவல்டு கலெக்ஷன், அதாவது ஒப்பிட முடியாத ஒரு கலெக்ஷனாக. Concerning 2 of them, my uncle had written what I might call biographies, for indeed they seem to have done much evil and some good. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அவர் இந்த மாதிரி எழுதியிருக்கிறார்ல, இதெல்லாம் வந்துட்டு இதை பற்றிலாம் எழுதியிருக்கிறார்ல, இதெல்லாம் வந்துட்டு ஒரு பயோகிராஃபி மாதிரி தான். பயோகிராஃபினா சரிதைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தவங்களோட ஹிஸ்ட்ரி இன்னொருத்தவங்க எழுதுறது வந்துட்டு பயோகிராஃபி. ஸோ அதோட ஹிஸ்ட்ரியை அவர் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு இது ஒரு பயோகிராஃபி மாதிரி இவருக்கு தெரியுது. ஆனாலுமே கூட இது வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு ரொம்ப ஒரு கெட்டதாக தெரிஞ்சாலும் சில டைம் வந்துட்டு நல்ல விஷயமா தெரியுது. A black pearl was mentioned in an old bill of sale as she wished she were to me. ஸோ அதில் ஒரு கருப்பு கலரில் ஒரு முத்து இருக்குது. அதுவுமே வந்துட்டு ஒரு இதில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு சேல் பண்ண பில்லில் எழுதப்பட்டிருக்கு. ஓல்ட் பில் ஆஃப் சேல், அதை விற்கப்பட்ட ஒரு பில்லில் வந்துட்டு இந்த கருப்பு முத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அது வந்துட்டு இன்னுமே அவருக்கு ஷீ அப்படின்னா இங்கே அந்த பேர்லை தான் சொல்கிறார். அந்த பேர்ல் வந்துட்டு இவருக்கு இன்னுமே வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சாக தெரியுதான். ஸோ அங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்ட்ரேஞ்சாக தெரியுது. இட் வாஸ் மேடனிங் ஹியர் காடட் பை எ விஷன் ஆஃப் சடன் டெத் was wealth beyond the dream of avarice. So the correct pronunciation is avarice. இவருக்கு வந்து ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சா. ஏன்னா வந்துட்டு இவருக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த சாவு அப்படிங்கிறத பற்றியே வந்துட்டு, ஏன்னா நம்ம சாவை வந்துட்டு இவர் பாதுகாத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா எந்த டைம்னாலும் அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலாம். ஸோ இதுவே வந்துட்டு என்னென்னா ரொம்ப ஒரு வாஸ் வெல்த் பியாண்ட் த ட்ரீம்ஸ் ஆஃப் avarice. இல்லை avarice என்ன அர்த்தம்னா மெட்டீரியல் கெயின். இது வந்துட்டு ரொம்ப ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு கனவுலேயே நினச்சி கொடுக்க முடியாத, ஒரு நினச்சி பார்க்கக்கூட முடியாத நிறைய வெல்த்தை வந்துட்டு இது கொடுக்க போது தான். ஆனாலுமே கூட அது வந்துட்டு ரொம்ப ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. ஐ எம் நாட் அ கிளவர் ஆர் இன்ஜீனியஸ் மேன். ஐ நோ லிட்டில் பியாண்ட் ஹவு டு கீப் அ லெட்ஜர். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப அறிவாளியும் கிடையாது,
நான் வந்துட்டு ரொம்ப புத்திசாலியும் கிடையாது. ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு எது மட்டும் தெரியும்னா, லெட்ஜர் அப்படின்னா கணக்கு நோட்டு. ஸோ கிளர்க்குக்கு என்ன தெரியும்னா, கிளர்க்கு என்ன வேலை பார்ப்பாங்கன்னா கணக்கு பார்ப்பாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு கணக்கு பார்க்க மட்டும் தான் தெரியும், அதை தவிர்த்து வேறு எதுவுமே அதிகமாக தெரியாதுன்னு சொல்கிறாரு. அண்ட் ஸோ ஐ வாஸ் and am no doubt absurd about many of my notion as to how to solve the riddle. ஸோ அதுதான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அவருக்கு முன்னாடியும் இப்போவுமே அவருக்கு கணக்கு பார்க்குறது தான் தெரியும். அதுக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவருக்கு அதுதான் தெரிஞ்சிருக்கு, கணக்கு பார்க்க மட்டும் தான் தெரியுது. ஸோ அப்சர்டுன்னா வித்தியாசமான. ஸோ இது என்னதுன்னா, இந்த மாதிரியான நோஷன் அவருக்கு வருது. எப்படி இந்த விஷயத்தை வந்துட்டு, இந்த ரிடில் அப்படின்னா இந்த புதிரை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. அட் ஒன் டைம் ஐ தாட் ஆஃப் ஃபைண்டிங் அ மேன் ஹூ வுட் டேக் த ரிஸ்க் ஆஃப் அன்லாக்கிங் த பாக்ஸ். பட் வாட் ரைட் ஹேட் ஐ டு சப்ஜெக்ட் எனிஒன் எல்ஸ் டு ட்ரையல் ஐ டேர் நாட் ஃபேஸ். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு நம்ம யாருக்காவது கொடுத்து யாராவது ஒருத்தரை கண்டுபிடிச்சி எப்படியாவது ரிஸ்க் எடுத்து இதை ஓப்பன் பண்ணிடுங்கன்னு சொல்லலாம்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன சிந்தனை வருதுன்னா, நம்மளே இதை வந்து திறக்கிறதுக்கு பயப்படுறோம், நம்ம யார்கிட்ட கொடுத்து திறக்க முடியுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஐ குட் ஈஸிலி ட்ராப் த பாக்ஸ் ஃப்ரம் அ ஹைட் சம்வேர் அண்ட் இஃப் இட் டிட் நாட் எக்ஸ்ப்ளோட் could then safely unlock it, but if it did blown up and when it fell, goodbye to my rubies. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, சரி நம்ம என்ன பண்ணுவோம், மேலே தூக்கி போடுவோம். அது உடையலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு அதை சேஃபாக அன்லாக் பண்ணி அதில் ரூபி இருக்கிறத எடுத்துருவோம். ஒருவேளை அது உடஞ்சிருச்சுன்னா நான் வந்துட்டு என்னோடய ரூபீஸ்க்கெலாம் குட் பை சொல்ல வேண்டியதான் அப்படிங்கிறாரு. மைன் இன்டீட் ஐ வாஸ் ரிச் அண்ட் ஐ வாஸ் நாட். ஆமாம், இது என்னோடது தான், ஆனால் நான் பணக்காரனும் கிடையாது, நான் பணக்காரனும் தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர்கிட்ட வேல்யூபிள் திங்ஸ் இருக்குது, ஆனால் அதை அவரால் யூஸ் பண்ண முடியல, அதனால் அப்படி சொல்கிறாரு. ஐ க்ரூ தின் அண்ட் மாபிட். இதில் மாபிட்னா என்ன அர்த்தம்னா உடம்பு சரியில்லாமல் போகிறது. ஸோ இதையே யோசிச்சுட்ருக்காரு, ரொம்ப மெலிஞ்சு போயிடுறாரு, உடம்பு முடியாமல் போயிடுறாரு. அண்ட் ஸோ மிசரபிள் தேட் ஐ அட் லாஸ்ட் கேரிட் மை ரூபீஸ் டு மை ஃபாதர் கன்ஃபஸர். ஹீ தாட் இட் சிம்பிளி அ cruel jest of my uncle's, but was no so eager for another world as to be willing to open my box. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஃபாதர் கன்ஃபர்ஸ்னா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தவர்கிட்ட அவர் போகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, இந்த இதை சொல்லிட்டு போகிறாரு, இதுதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஜஸ்ட்னா வந்துட்டு ஃபன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது உங்கள் அங்கிள் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு பார்ப்பா தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு அவர் லைஃப்பை வந்துட்டு ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா இதை திறந்துட்டு நான் இன்னொரு வேர்ல்டுக்கு போயிட்டு, அதாவது இது திறந்தாலே நான் இன்னொரு உலகத்துக்கு போயிடுவேன். அங்கிள் சொன்னார்ல, நான் இங்கேருந்து இன்னொரு உலகத்துக்கு போகிறப்போ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போகிறேன்ற சந்தோஷம் இருக்கணும். அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு இதை திறந்து ரிஸ்க் எடுத்து இன்னொரு உலகத்துக்கு போக விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தான் காமெடின்னு சொன்னாலுமே கூட அவருமே வந்துட்டு இந்த பாக்ஸ் திறந்து சாகிறதுக்கு விரும்பலை. He too counsel me to cease thinking about it. Good heavens, I dreamed about it. Not to think about it was impossible. Neither my thought nor science nor religion had been able to assist me. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவருமே என்ன சொல்கிறாருன்னா, இதை பற்றி யோசிக்கிறத நிறுத்திடு, சீஸ்னா ஸ்டாப். ஸோ நீ வந்துட்டு இதை பற்றி யோசிக்கிறத நீ நிறுத்திடணும்ப்பா தம்பி அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு கனவுல கூட அதுதான் வருதான். அவருக்கு வந்துட்டு என்ன, இது வந்துட்டு முடியாத காரியம் அப்படிங்கிறத பற்றி அவரால் யோசிக்கவே முடியலாம். நாட் டு திங்க் அபவுட் இட் வார் இம்பாசிபிள். ஸோ இது முடியாது அப்படிங்கிறத பற்றி அவரால் யோசிக்கவே முடியலையா. நெய்தர் மை ஓன் தாட் நார் சயின்ஸ் நார் ரிலீஜியன் ஹேட் பீன் ஏபிள் டு அசிஸ்ட் மை. ஸோ இவரோட சிந்தனையும் சரி, சயின்ஸும் சரி, ரிலீஜனும் சரி, இவருக்கு எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதை திறக்கிறதுக்கு வழி தரல. 2 years have gone by. I am one of the richest men in the city and have no money than will keep me alive. ஸோ 2 வருஷம் போயிடுது. இவருமே வந்துட்டு அந்த சிட்டியில் ஒரு ரிச்சஸ்ட் மேனாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட பணம் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட வேல்யூபிள் ரூபி வச்சுருக்காரு, அவர்கிட்ட பணம் கிடையாது. அவர் உயிரோடு வச்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட பணமே இல்லை. ஆனாலுமே அவர் அங்கே ரிச்சஸ்ட் மேனு. சூசன் said I was half cracked like Uncle Philip and broke off her engagement. ஸோ இவருக்கு ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. அவங்க யாருன்னா சூசன். ஸோ நீ ஒரு அரக்கு இருக்குது, உங்கள் அங்கிள் ஃபிலிப் மாதிரி நீ ஒரு அரக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டு போயிடுச்சு. In my despair, I advertised the Journal of Science and have had absurd schemes sent me by dozen.
ஸோ என்ன சொல்கிறாருன்னா, கஷ்டம் தாங்க முடியாமல் ஒரு ஜேர்னல், அதில் சயின்ஸ் ஜேர்னலில் என்ன பண்ணுறாரு, இதை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஸ்கீம்ஸை வந்து இவருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. டசனாக இவருக்கு இப்படி திறக்கலாம், அப்படி திறக்கலாம், இப்படி திறக்கலான்ட்டு நிறைய வந்துட்டு ஸ்கீம்ஸ்லாம் வருது ஜேர்னல் மூலமாக. எப்படின்னா, இப்போ நம்ம எதையாவது காணவில்லைன்னு சொல்லி கொடுப்போம்ல, இல்லை எதையாவது கண்டுபிடிச்சி கொடுங்க, இல்லாத ஒரு புதிருக்கு நம்ம விடை சொல்லுங்கன்னு சொன்னால் நம்மலாம் என்ன பண்ணுவோம், நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இந்த புதிருக்கு இதுதான் விடைன்னு அனுப்பி வைப்போம்ல, அந்த மாதிரி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க நிறைய. ஆனால் அவருக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆச்சானா இல்லை. At last, as I talked too much about it, the thing became so well known, and when I put the horror in a safe in a bank. ஸோ இதை பற்றி அதிகமாகவே அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாருன்னா, இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பேங்க்கில் போடலாம் அப்படின்னு சொல்லி, புட் த ஹாரர் இன் அ சேஃப் இன் அ பேங்க். ஸோ நம்ம இந்த ஆபத்தை என்ன பண்ணுவோம், நம்ம பேங்க்கில் போய் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. I was promptly desired to withdraw it. I was in constant fear of burglars and my landlady gave me notice to leave. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அதை போட்டு வச்சுருக்காருல, அதை எடுக்கவும் செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் யாரை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா, திருடங்க யாராவது வந்துடுவாங்களா அப்படின்ட்டு. இதுக்கு இவர் இவ்வளோ பைத்தியமாக சுற்றிட்டு இருக்காருல. அப்போ லேண்ட்லேடி என்ன பண்ணுறாங்க, நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க, என்ன பண்ணால் நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்ட்டு. பிகாஸ் நோ ஒன் வுட் ஸ்டே இன் த ஹவுஸ் வித் த பாக்ஸ். நீ வந்துட்டு இந்த பாக்ஸோடு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்றாங்க. ஐ ஆம் நவ் அட்வைஸ் டு பிரிண்ட் மை ஸ்டோரி அண்ட் அவைட் அட்வைஸ் ஃப்ரம் இன்ஜினியரிட்டி ஆஃப் த அமெரிக்கன் மைண்ட். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட கதையை இப்போ வந்துட்டு பிரிண்ட் பண்ணி யார்கிட்டையாவது அட்வைஸ் கேட்கலாம், அமெரிக்காவில் இருக்கிற ஏதாவது அறிவாளிகள் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட யார்ட்டையாவது அட்வைஸ் கேட்கலான்னு சொல்லி நினைக்கிறாரு. I have moved into the suburbs and hidden the box and changed my name and my occupation. ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் கிராமங்களுக்கு போயிடுறாரு. போயிட்டு இந்த பாக்ஸை வந்துட்டு ஒழிச்சு வச்சிடறாரு. இவரோட பேரை மாற்றிடுறாரு, இவரோட தொழிலையும் மாற்றிடுறாரு. This I did to escape the curiosity of the reporters. I ought to say that when the government official came to hear my inheritance, they were reasonably desired to collect the succession tax on my uncle's estate. ஸோ என்ன யோசிக்கிறாருன்னா, இது எதுக்காக அப்படி பண்ணுறாருன்னா, ரிப்போர்ட்டர்ஸ்ட்டு வந்து தப்பிக்கிறதுக்காக. ஏன்னா ஒரு விஷயம் அதிதாக இருக்குன்னா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு நின்றுவாங்கல்ல, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு. ஸோ அவங்க தப்பிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, இவரோட ஆக்குபேஷன் நேம் எல்லாத்தையும் மாற்றிடுறாரு. I ought to say that when the government official came to hear my inheritance. ஸோ இவங்க கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கு இவரோட இன்ஹெரிட்டன்ஸ்னால் இவரோட சொத்து, இதை பற்றி சொத்துனா அந்த ரூபீஸ், இதை பற்றி தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் கேட்பாங்கல்ல, டேக்ஸ்லாம் கட்டி ஆகணும்ல, இவ்வளோ ரூபீஸ்லாம் காஸ்ட்லியாக வச்சுருக்க டேக்ஸ் கட்டி, இவர்கிட்ட போய் காசு இல்லை, இவர் எப்படி வந்துட்டு டேக்ஸ் கட்டுவார். ஸோ அதனால் அவர் எல்லாத்தையும் மாற்றிடுறாரு. I was delighted to assist them. I told the collector my story and showed him Uncle Philip's letter. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கிள் எஸ்டேட்டுக்கு வந்துட்டு இவங்க என்ன பண்ணணும், இவர் தான் வந்துட்டு பணக்கடனுங்கிற மாதிரி வருது. ஆனால் இவர் தான் காசே கிடையாதுல்ல. அவர் என்ன பண்ணுறாரு, சரி இதை பற்றி நம்ம சொல்லிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, அந்த வாங்க வந்திருப்பாங்கல்ல, டேக்ஸ் வாங்க வந்திருப்பாங்க, அவங்ககிட்ட கதையை சொல்கிறாரு, இதுதான்ப்பா கதை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கிள் ஃபிலிப்போட லெட்டரை காட்டுறாரு. Then I offered him the key and asked for a time to get half a mile away. That man said he would think it over and come back later. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் சாவியை கொடுத்துறாரு, இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு, ஆஸ்க் ஃபார் டைம் டு கெட் half a mile away. ஸோ நீ எனக்கு டைம் கொடு, நான் ஒரு அரை மைல் தூரம் போய்க்கிறேன். ஏன்னா திறந்துச்சு, நான் வெடிச்சிருச்சு, நான் என்ன பண்ணுறது, நான் அரை மைல் தூரம் போய்க்கிறேங்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, சரி நான் இதை பற்றி யோசிச்சுட்டு மறுபடியும் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு அவர், அந்த மனுஷன். திஸ் இஸ் ஆல் ஐ ஹாவ் டு சே. I have made a will and left my rubies and pearls to the society for the preservation of human viviction. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இதுதாங்க நான் இது சொல்கிறதுக்கு இவ்வளோதாங்க அப்படிங்கிறாரு. நம்மக்கிட்ட சொல்கிறாரு, இதுதாங்க என்னோடய ஸ்டோரி அப்படிங்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வில்லு ரெடி பண்ணி அவரோட ரூபீஸ்லாம் எங்கே வச்சிடறாரு அப்படின்னா, சொசைட்டி ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹியூமன் விவிசெக்ஷன்னா வந்துட்டு என்ன அர்த்தம்னா, இப்போது வந்துட்டு ஏதாவது ஒரு அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு செஷன் அது. ஸோ அந்த மாதிரி ஹியூமன் விவிசெக்ஷனில் வந்துட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, அதை வச்சிடுறாரு, அந்த ரூபீஸ் பேர்ல்ஸை வச்சிடுறாரு. If any man think this account as a joke or an invention, let him coldly imagine the situation. ஸோ நீங்கள் யாராவது யோசிச்சிங்கன்னா இதை வந்துட்டு காமெடி, இல்லைனா இது வந்துட்டு பெரிய அறிவாளியோட கண்டுபிடிப்பு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்னோடய சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு.
Given an iron box known to contain wealth and to contain dynamite, arrange the explode when the key is used to unlock it. What would any sane man do? What would he advise? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதை வந்துட்டு ஜோக்கணும் இல்லை இது ஒரு கண்டுபிடிப்புன்னு நினச்சிங்கன்னா என்னோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். எனக்கு ஒரு அயன் பாக்ஸ் கிடச்சிது, அதுக்குள்ளே பணம் இருக்குது, வெல்த் இருக்குன்னு தெரியும், அதே மாதிரி அதுக்குள்ளே டைனமைட் இருக்குன்னு தெரியும், அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும், சாவியை போட்டு அன்லாக் பண்ணால் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்னு தெரியும். ஒரு புத்தி உள்ள மனுஷன் வேறு என்னங்க செய்வான்? ஏதாவது அட்வைஸ் இருந்தால் அந்த மனுஷனுக்கு அட்வைஸ் இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரே கேட்டுக்கிறாரு, வேறு ஏதாவது அட்வைஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதோட இந்த லெசன் முடியுது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அங்கிள் ஒரு வார்த்தை சொன்னார், ஞாபகம் இருக்கா? நாங்கள் அடுத்த உலகத்துக்கு நான் போகிறேன், அட்லீஸ்ட் என்னோடய குடும்பத்தில் ஒருத்தனாவது என்னை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறார்ல. இது வந்துட்டு ஒரு ட்ரிக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு வேளை அந்த ரூபீஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்து அந்த ரூபீஸை பற்றி வந்துட்டு இவர் ரூபீஸ் எடுத்து அவர் பணக்காரராக இருந்தாலுமே கூட அவர் அங்கிளை மறந்துருப்பார். ஆனால் இப்படி ஒரு டைனமைட்டை உள்ளே வச்சு ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி விட்டுட்டு போகிறது, அவர் அங்கிளை பற்றி அவரால் மறக்கவே முடியாது. இவ்வளோ தூரம் நடக்குதுல்ல, இவ்வளோ தூரம் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சுங்கிற சுச்சுவேஷனில் அவங்க அங்கிளை அவரால் மறக்கவே முடியாது. ஸோ என்றைக்குமே அவரோட மெமரியில், நரேட்டரோட மெமரியில் எப்போவுமே வந்துட்டு அந்த அங்கிள் இருப்பார். இது வந்துட்டு நல்ல விஷயமா தெரியல, அவர் வந்துட்டு ஒரு ட்ராப் பண்ணி வச்சுட்டு போன மாதிரி தெரியுது இந்த லெசனை ரீட் பண்ணுறப்போ. Author information: Silas Weir Mitchell, 1829 to 1914, was a neurologist by profession. ஸோ இவர் வந்துட்டு எப்போ வாழ்நாள் காலம் எப்போனா 1829 1914 வரைக்கும். இவரோட ப்ரொஃபஷன் என்னென்னா, இவர் வந்து நியூராலஜிஸ்ட், நரம்பியல் சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவர் இவராக இருக்கிறாரு. He was among the famous physician of his time and prolific writer of both scientific and literary work. அவர் என்னதான் ஒரு நல்ல ஒரு டாக்டர் அப்படி இருந்தாலுமே கூட அவர் ரொம்ப ஒரு வெல் நோன் ரைட்டராகவும் இருக்கிறாரு. ஏன்னா சயின்டிஃபிக்காகவும் அவர் நிறைய ஒர்க் எழுதுகிறாரு, லிட்ரேச்சர் சம்மந்தமாகவும் நிறைய ஒர்க் எழுதுகிறாரு. He was born in Philadelphia, studied in the University of Pennsylvania and received the degree of MD in 1850. ஸோ அவர் எங்கே பிறகுறாருன்னா, ஃபிலடெல்ஃபியாவில் பிறக்கிறாரு, யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எம்டி, மாஸ்டர் ஆஃப் சர்ஜன்ட்டு நினைக்கிறேன், அதை எங்கே வாங்குறாரு அப்படின்னா 1850 வாங்குறாரு அந்த டிகிரியை. அவரோட நியூராலஜிலே வந்துட்டு மாஸ்டர்ஸ் பண்ணுறாரு. He is considered the father of neurology as well as the pioneer of scientific medicines. ஸோ அவர் வந்துட்டு நியூராலஜியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதுவும் இல்லாமல் நிறைய சயின்டிஃபிக் மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அவருக்கு அதுங்களுக்கெல்லாம் வந்துட்டு இவர் ஒரு முன்னாடியாக இருந்திருக்காரு. ஸோ இவர் நிறையா வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்டையும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. He published more than 25 literary titles and his medical experience and background enabled him to write historical fiction with psychological insight, which much psychological insight. ஸோ இவர் 25 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. ஆனாலுமே கூட இவரோட மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இவருக்கு என்ன பண்ணுதுன்னா, ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்ஸை எழுதுறதுக்கும் அதோடு சேர்ந்து சைக்காலஜிக்கல் இன்சைட். இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்கன்னா அதில் சைக்காலஜியை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அலெக்சாண்டர் வந்துட்டு ஏன் போனார், அவருக்கு உடம்பு முடியாமல் போச்சு, எவ்வளோ தான் வந்துட்டு அவர் இது பண்ணணும்னு நினச்சாலுமே கூட அவரால் கடைசியில் அதை வந்துட்டு அடைய முடியல. அதில் ஒரு சைக்காலஜி இருக்குல்ல. ஸோ அந்த சைக்காலஜி ரிலேட்டடாக ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்ஸ் எழுதுறதுல இவர் நல்லா இருக்கிறாரு. Many honorary degrees were conferred upon him by several university at home and abroad. ஸோ இவருக்கு வந்துட்டு நிறைய பட்டங்கள் கிடைக்குது, கௌரவ பட்டங்கள். எங்கேருந்து கிடைக்குதுன்னா, அவரோட சொந்த ஊரில் இருக்க யூனிவர்சிட்டியிலேருந்தும் ஃபாரின்லேருந்தும் நிறைய யூனிவர்சிட்டியிலேருந்தும் இவருக்கு டிகிரிஸ் கொடுக்குறாங்க. த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் நியூராலஜி அவார்ட் ஃபார் யங் ரிசர்ச்சர் இஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹிம். ஸோ ஒரு அவார்டு அந்த என்னென்னா, அமெரிக்கன் அகாடமி ஆஃப் நியூராலஜி அவார்டு யாருக்குன்னா யங் ரிசர்ச், அதாவது இப்போது வந்துட்டு நம்ம யங் ரிசர்ச்சராக யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இவரோட பேர்லேயே வந்துட்டு அவார்டு கொடுக்குறாங்களாம். அது என்ன அவார்டுனா, த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் நியூராலஜி அவார்டை வந்துட்டு இப்போ புதுசாக வந்துட்டு இருக்க ரிசர்ச்சர்ஸ்க்கெலாம் வந்துட்டு இவரோட பேர்லேயே அந்த அவார்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த செஷனில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒருத்தவரோட க்ரீடுனா பேராசைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சடன் வெல்த் வருது, ஆனால் அது மேல் ஓவர் ஆசையினால் அவரோட நார்மல் லைஃபே வந்துட்டு நிறைய இழந்துடுறாரு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அதுவும் இல்லாமல் அவங்க மாமா பற்றி என்ன தெரிஞ்சுக்கிச்சுன்னா, அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டு போயிருக்காரு.
இதுக்கு இவரை வந்துட்டு ஃப்ரீயாக ஒன்றுமே பண்ண விடாமல் அவரை ஃப்ரீயாக விட்டுருந்தா கூட அவர் வாடகை இருந்திருப்பார். அவங்க அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாது அப்படிங்கிறப்போ அவங்க அம்மா சொன்னதை இவர் கேட்டிருக்கணும். அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இவரோட பணத்தெல்லாம் போட்டு அவரோட ஃபியூனரலுக்காக எல்லாத்தையும் போட்டார். ஆனால் இவருக்கு என்ன கிடச்சிதுன்னு கேட்டால் ஒன்றுமே கிடைக்கல, அதை திறக்கவும் முடியல. அதே மாதிரி அவர் ரொம்ப விக்கேடாக இருக்கிறாரு. அவங்க அங்கிள் வந்துட்டு ரொம்ப விக்கேடாக இருக்கிறாரு. ஏன்னா திறக்கவே முடியலங்கிற ஒரு சூழ்நிலையில் விட்டுட்டு போயிருக்கிறாரு. அதை அனுபவிக்க முடியாமல் அவர் நினச்சது என்ன, சிந்தனையிலேயே நம்ம ஒருத்தவங்க சிந்தனையிலே இருக்கணும்னு, அதே மாதிரி அவர் சாதிச்சுட்டு போயிட்டார். ஆனால் நரேட்டருக்கு ஏதாவது கெயின் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை தான். ஸோ இதுதான் என்னோடய தாட் இந்த லெசனை பொறுத்து. ஸோ உங்களுக்கு என்ன தாட் இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, படிக்கிறேன் நான். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.